பிரம்மாண்டமாக தொடங்குகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். பிரத்யேக ஏடிஎம் கார்டுகளை கொடுத்து தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியாவில் சனாதனத்தை ஒழிக்க இந்தியா கூட்டணி சூளுரைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி மதசார்பின்மையை முன்னெடுப்பதால் பதறுகிறது பாஜக. பிரதமர் மோடிக்கு திமுக பதிலடி. சனாதனத்தை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சினைகளை கவனிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் அறிவுரை. தமிழ்நாட்டில் ஒரே வாரத்தில் 113 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக பெண் அர்ச்சகர்கள் தேர்வு பெற்றதற்கு முதலமைச்சர் வாழ்த்து. கருசுமக்கும் பெண்களும் இனி கருவறைக்குள் நுழையலாம் என ட்வீட். விசாரணைக்கு ஆஜராக தயார் என சீமான் கூடுதல் காவல் ஆணையருக்கு கடிதம். விஜயலட்சுமி வீரலட்சுமியும் விசாரணைக்கு வர வேண்டும் என்றும் நிபந்தனை. பிற மொழிகளை பிராந்திய மொழிகள் என்று சுருக்கி இழிவுபடுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அமித்ஷாவுக்கு உதயநிதி கண்டனம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். வேறு நீதிபதிக்கு மாற்றுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிப்பு. திருவள்ளுவர் மற்றும் அம்பேத்கரை இழிவாக பேசிய விவகாரம். விஹெச்பி துணைத் தலைவர் RBVS மணியன் கைது. 14 நாட்கள் நீதிமன்ற காவல். மும்பையில் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளான தனியார் விமானம். 3 பயணிகள் படுகாயம். லிபியாவில் மழை பாதிப்பிற்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,000 அதிகரிப்பு. உடல்கள் சிதறி கிடப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்குள் அனைத்து பயனாளர்களுக்கும் 1000 ரூபாய் நிதியை விடுவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1,06,50,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு பிரத்யேக ஏடிஎம் கார்டுகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அந்த கார்டுகளில் அரசு முத்திரை, திட்டத்தின் பெயர், வங்கி பெயர், பயனாளிகளின் பெயர், செல்லுபடியாகும் தேதி, ஆண்டு ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அனைத்து பயனாளர்களுக்கும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்குள் நிதி அனுப்பப்பட்டுவிடும் என மகளிர் உரிமை தொகை திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரே நேரத்தில் அனைவருக்கும் 1000 ரூபாய் அனுப்பினால் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வியாழக்கிழமை காலை முதலே ஒரு சிலருக்கு பணம் அனுப்பப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் மாதத்திற்கான உரிமை தொகையாக இந்த தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த மாதம் முதல் வாரத்திற்குள் 1000 ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 1000 ரூபாய் நிதியை விடுவிக்கும் போது அது எவ்வளவு நேரத்தில் பயனாளர்களை சென்றடைகிறது என்பதை கண்டறிவதற்காகவே முதலில் 1 ரூபாய் அனுப்பி சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள மகளிர் உரிமை தொகை திட்ட தொடக்க நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விழாவில் பங்கேற்க திருவள்ளூர் உளுந்தை பண்ணை இல்லத்தில் இருந்து புறப்படும் முதலமைச்சருக்கு வழிநெடுக உற்சாக வரவேற்பு அளிக்க திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். முதலில் காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்திற்கு செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து அண்ணா நினைவு இல்லத்திற்கு செல்லும் அவர் பின்னர் பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க உள்ளார்.
கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் சனாதனத்தை ஒழிக்க இந்தியா கூட்டணி சூளுரைத்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணி மதசார்பின்மை கொள்கையை முன்னெடுப்பதை பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என திமுக தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் நடப்பாண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பினா என்ற இடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி இந்தியா கூட்டணியை இண்டி அலையன்ஸ் என குறிப்பிட்டார். इंडी अलायंस का निर्णय है. इंडी अलायंस को इंडी अलायंस की नीति है. इंडी अलायंस गठबंधन गठबंधन की नीयत है. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி மகாத்மா காந்தி, விவேகானந்தர், திலகர், ராணி லட்சுமிபாய் உள்ளிட்ட தலைவர்கள் ஆதரித்த சனாதனத்தை இந்தியா கூட்டணி அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். தற்போது வெளிப்படையாக சனாதனத்தை குறிவைப்பவர்கள் இந்துக்களையும் தாக்குவார்கள் என்று அவர் கூறினார். ये इंडी अलायंस उस सनातन संस्कारों को, परंपरा को समाप्त करने का संकल्प लेकर के आए हैं. ये सनातन की ताकत थी कि झांसी की रानी लक्ष्मीबाई अंग्रेजों को ये कहते हुए ललकार कर पाई कि मैं अपनी झांसी नहीं दूंगी. जिस सनातन को गांधी जी ने जीवन पर्यंत माना, जिन भगवान श्री राम ने उनको जीवन भर प्रेरणा दी. சனாதனம் என்ன என்பது அதனை ஆதரிப்பவர்கள் விளக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார்.